குட் மார்னிங் லீடர்ஸ். இப்போ நம்ம இங்கே மல்லி செடிக்கு ஃபஸ்ட்டு அவங்க கட் பண்ணப்போ இருந்து நம்மளோட வெஸ்டேஜ் அக்ரி ப்ராடக்ட்ஸ் நம்ம இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். ரெஃபர் பண்ணதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிவரமாக வந்து கிரானுவல்ஸு கிரானுவல்ஸு ப்ரொடெக் ஹியூமிக் லிக்விடு 82 கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. மாஸ் நானோடெக் 8200 ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செடியோட க்ரோத்தை பாருங்கள், வேறு லெவல். நெக்ஸ்ட் அதே போல் செடி இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு, நெக்ஸ்ட்டு ஃப்ளவரிங்கும் சரி எவ்வளோ அருமையாக, அதாவது ஃப்ளவரோட சைஸும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த விவசாயியோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்ண்ணா, குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங் சார். நீங்கள் எது யூஸ் பண்ணீங்க இந்த கைனிக்கு? நீங்கள் இன்னொரு முறை சொல்கிறீங்களா? நீங்கள் சார் கிரானுவல்ஸு, ப்ராடக்ட்டு, ஹோமிக்கு 82 சார். 82 சாயில் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணீங்க. சாயில். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் இப்போ இதுக்கு ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறீங்க? ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு க்ரைவிங் வச்சுக்கிறோம் சார். கோல்டு வச்சுக்கிறோம். ஓகே. கோல்டு. நெக்ஸ்ட்டு கோல்டு ஹோமிக் வச்சுக்கிறோம். ஹியூமிக்கு கோல்டு அடிச்சிருக்கிறீங்க. மாசு நானோடெக் யூஸ் பண்ணீங்களா? இல்லை சார், இன்னும் யூஸ் பண்ணலீங்களா? ஓகே. யூஸ் பண்ணாதே எவ்வளோ ரிசல்ட் சார். ஓகே. இனிமேல் அது யூஸ் பண்ணால் இன்னும் ரிசல்ட் நல்லா இருக்கும் சார். ஓகே. இப்போது மறுபடியும் வேறு எங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இது கூடவே? சார் துளுப்பு, இப்போது அது துளுப்பு போட்டுக்கிறோம் சார். கொஞ்சம் அது பார்க்கலாங்களா? பாருங்க லீடர்ஸ், எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம கோல்டு ஸ்ப்ரே பண்ணவே நார்மலாக சொல்லுவாங்க கோல்டுன்றது ரொம்ப ஒரு தரமான ஒரு வேல்யூவான ஒரு பொருள்ன்றது. அதே போல் நம்மளோட வெஸ்டேஜ் அக்ரி கோல்டு யூஸ் பண்ண பிறகு பயிரும் அதே போல் அவ்வளோ தரமாக எவ்வளோ அருமையாக வந்துட்டு இருக்குன்றது நீங்கள் இப்போ பார்த்துருக்குறீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ண பிறகு போட்டிருக்கிறாங்க. அதோட க்ரோத்தை பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துட்டு இருக்குன்றது. இதுதானண்ணா? பாருங்கள் லீடர்ஸ், எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். செடியோட க்ரோத்து வேறு லெவல். இது போல் வரத்துக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது இந்த ஏரியாவில். பட் இருந்தாலும் நம்மளோட அக்ரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணதோட ரிசல்ட்டு இங்கே அருமையாக வந்துட்டு இருக்கு. இன்னும் இதை விட இன்னும் அதிகமாக வரும்ன்றது விவசாயன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டு எடுத்துக்கோங்க. அதே போல் நம்மளோட சாயிலை வந்து அந்த சாயிலோட தரத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.